இன்னைக்கு மண்டே காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ராகி சேமியா போட்டு செய்யலாமேன்னு ராகி சேமியாவை 5 நிமிஷம் போல் தண்ணியில் ஊற வச்சுட்டு நல்லா புழிஞ்சிட்டு இட்லி பானையில் வச்சு 10 நிமிஷம் கிட்ட வேக வச்சு எடுத்து நம்மளோட சேமியா ரெடி ஆயிரும். இதுக்கு அப்படியே ஒரு தாளிப்பு கொடுத்துட்டா ராகி சேமியா ரெடி. ஆனால் நாங்கள் எப்போதுமே ஸ்வீட்டாக சாப்பிட்டு தான் பழக்கம். நல்லா சூடாக இருக்கும் போதே தேங்காய் பூ, சக்கரை, நெய்யெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டும் கூட. மதியம் லஞ்சுக்கு ரொம்பவே சிம்பிளாக தக்காளி சாதமும் வாழைக்காய் ஃப்ரை செய்யலாமேன்னு ரெடி பண்ணியிருந்தேன். ஆனால் என் பசங்களுக்கு தக்காளி சாதம்னாலே ஆகாது. அதுவே குக்கரில் பட்டை கிராம்பெலாம் தாளிப்பு கொடுத்து பிரியாணி ஃப்ளேவரில் தக்காளி சாதம் செஞ்சுட்டு அதுக்கு சைட் டிஷ்ஷாக ரைத்தாவும் வச்சுட்டா போதும், சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனால் எங்களுக்கு நார்மலாக அந்த மசாலா ஃப்ளேவர்லாம் இல்லாமல் கடுகெல்லாம் தாளிப்பு கொடுத்து தக்காளி தொக்கு செஞ்சுட்டு அதில் சாதம் போட்டு கிளறி சாப்பிடுவோம் இல்லையா, அதுதான் பிடிக்கும். நமக்கு பிடிச்சதை விரும்பி சாப்பிடலாம், அதுக்குன்னு பிடிக்காததை அவாய்ட் பண்ணக்கூடாது. கொஞ்சமாவது சாப்பிடுங்கன்னு ஒரு கப்பில் தக்காளி சாதமும் இன்னொரு கப்பில் தயிர் சாதம் தான் செஞ்சு பேக் பண்ணி கொடுத்து விட்டுருந்தேன்.